பாக்கியலக்ஷ்மி சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். இங்கே எழில் ரொம்ப தெளிவாக கோபிக்கிட்ட இனி பாட்டி என் விஷயத்தில் தலையிடவும் கூடாது, இனி குழந்தைய பற்றி அமிர்தா கிட்ட பேசவும் கூடாது, எங்களுக்குன்னு முடிவை நாங்கள் எடுப்போம்ப்பா, பாட்டி இதில் தலையிட வேண்டான்னு அவங்கக்கிட்ட நீங்களே சொல்லி வைங்க. இந்த வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு நான் முடிவெடுக்க காரணமே பாட்டி தான். மறுபடியும் வீட்டுக்கு வந்த உடனே அவங்க எப்பயும் போல கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் இதெல்லாம் தாங்கிப்பேன். அதே மாதிரி இங்கே நான் வீட்டில் இருக்கிறது கொஞ்ச நேரம், ஆனால் இங்கே அமிர்தா வீட்டில் இருக்கிற நேரம் பாட்டி ஏதாவது பேசி மனசை வேதனைப்படுத்தினா என்னால் தாங்கிக்க முடியாது. நீங்கள் தான் பேசி பாட்டிக்கு புரிய வைக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லிடுறாரு. இங்கே உடனே கோபி ஈஸ்வரி கிட்ட இதை பற்றி பேசணும், மறுபடியும் அம்மாவால் எந்த பிரச்சனையும் வந்து என் பசங்க தனியாக போகிறேன்னு கிளம்பிடக்கூடாதுன்னு சொல்லி கோபி இங்கே ஈஸ்வரிக்கு புரிய வைக்கிறாரு. அம்மா, நான் சொல்கிறேனேன்னு தப்பாக நினைக்காதீங்க. நம்ம பசங்க எல்லாருமே இப்போ தான் மனசு மாறி நான் சொன்னேன்னு இந்த வீட்டுக்கு வந்திருக்காங்க. வந்த உடனே அதுவும் அவங்க சாப்பிடும்போது இங்கே எழில்கிட்டையும் அமிர்தா கிட்டேயும் கேள்வி கேட்டு ஏமா அவங்க மனசை வேதனைப்படுத்துகிறீங்க? அவங்க முடிவை அவங்க எடுக்கட்டுமா? இந்த வீட்டில் சந்தோஷமாக இருந்தால் தானே நீங்களும் இங்கே பாக்கியாவும் நிம்மதியாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்ல, என்ன கோபி, உன் பசங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதா நினச்சிக்கிட்டு நான் பேசுகிறது எல்லாமே தப்புன்னு சொல்கிறியா அப்படின்னு ஈஸ்வரி கேட்குறாங்க. அதுக்கு உடனே கோபியும், அம்மா நீங்கள் பேசுகிறதெல்லாம் தப்புன்னு சொல்லலை, ஆனால் நீங்கள் பேசுகிறதால வீட்டில் பிரச்சனை வரக்கூடாதுன்னு சொல்கிறேன். உங்களுக்கு உங்கள் பேரை மேலே இப்படி கேட்குறதுக்கு உரிமை இருக்குது. ஆனால் இப்போ பசங்க எல்லாருமே வளர்ந்துட்டாங்க, அவங்களுக்குன்னு தனித்தனி குடும்பம் இருக்குது. அவங்க நம்மளை விட்டு தனியாக இருந்தப்போ ரொம்ப நிம்மதியாக இருந்துட்டு நீங்கள் வீட்டுக்கு வந்த உடனே அவங்கள கேள்வி கேட்க இங்கே இருக்க பிடிக்காமல் அவங்க பாட்டுக்கு நாங்கள் தனியாகவே இருந்துக்கிறோன்னு நம்மளக்கிட்ட சொல்லிட்டு கிளம்பிட்டா அப்புறம் உங்கள் மனசு தாங்காதுமா. அதனால தான் பசங்க மனசு எப்படி இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு பேசணும். அதை விட்டுட்டு நம்ம இஷ்டத்துக்கு ஏதாவது சொன்னோன்னா அது பெரிய பிரச்சனையாயிரும். ஏற்கனவே இதை பற்றி நீங்கள் கேட்க போய் தானே எழில் கோவத்தில் வீட்டை விட்டு வெளியில் போனா மறுபடியும் இப்படிலாம் நடக்கணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லும்போது, வேண்டாம் கோபி, நான் வேணும்னே யார் மனசையும் வேதனைப்படுத்தணும்னு இப்படி கேட்கல. இந்த குடும்பத்து மேலே உள்ள அக்கறையிலையும் என் பேரை மேலே உள்ள உரிமையிலையும் தான் கேட்டேன். ஆனால் அது எழிலுக்கு பிடிக்கலன்னா நான் அமைதியாகவே இருந்துடுறேன். யாரும் என் மேலே கோவப்பட்டுட்டு இந்த வீட்டை விட்டு வெளியில் போக வேண்டாம். அப்புறம் பாக்கியா எல்லா தப்பும் நான் தான் செஞ்சேன், பிரச்சனை என்னால் தான் வந்ததுன்னு எல்லாரும் என்னையே பேச ஆரம்பிச்சிருவீங்க. நான் அமைதியாகவே இருக்கேன் கோபி, எதுவுமே பேச மாட்டேன், போதுமா? நீயும் உன் பசங்களுக்கே சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டல அப்படின்னு ஈஸ்வரி கோபி கிட்ட சொல்ல, உடனே கோபியும் பொறுமையாக இருங்கம்மா, எல்லாம் நல்லதாகவே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. இங்கே பாக்கியா வீட்டில் என்னென்ன பிரச்சனை வரப்போதோ தெரியலையே, இந்த கோபி வேற தேவையில்லாமல் என் பசங்களை இந்த வீட்டுக்கே வர வச்சு என் அத்தை ஒவ்வொரு நாளும் எழிலையும் இங்கே அமிர்தாவையும் தேவையில்லாத கேள்வியெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்களேன்னு சொல்லி கோவத்தில் இருக்காங்க. அந்த சமயம் அங்கே வந்த செல்வி, அக்கா என்னக்கா எதை பற்றி யோசிக்கிறேன்னு கேட்க, வீட்டு வேலையெல்லாம் முடிச்சாச்சு இல்லைன்னு சொல்லும்போது, எங்கே செல்வி, காலையிலேருந்து ஒவ்வொரு வேலையாக செய்கிறேன், இப்போ வரைக்கும் வேலை முடிஞ்ச மாதிரியே இல்லை. என்னால் ரெஸ்டாரண்ட்டுக்கும் போக முடியல, என் பசங்களுக்கு என்னவோ சந்தோஷமாக சமைச்சு கொடுத்தாலும் எனக்குன்னு தனியாக ஒரு பொறுப்பு இருக்குது, பிஸ்னஸ் இருக்குல்ல, அதையும் நான் கவனிக்க வேண்டாமா? இப்போ இவங்க எல்லாரையும் விட்டுட்டு எனக்கு பிஸ்னஸ் தான் முக்கியம்னு நான் கிளம்புனா என் அத்தை தேவையில்லாமல் பேசுவாங்க, பெரிய பிரச்சனை செய்வாங்க, உனக்கு குடும்பத்து மேலே அக்கறையே இல்லைன்னு என்னை பற்றி பேச ஆரம்பிப்பாங்க. அதனால தான் பொறுமையாக நானும் இங்கே இருக்கேன். ஆனால் என் அத்தையை பார்த்தியா, என் பசங்க வந்த உடனே அவங்க வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. என் பசங்க கிட்ட நான் கூட இப்படி கேள்வி கேட்கல, அவங்க வாழ்க்கையை சந்தோஷமாக வாழட்டும், என்ன முடிவெடுக்கணுன்னாலும் அவங்களே பேசி முடிவெடுத்துக்கிட்டோன்னு நானே ஒதுங்கி இருக்கும்போது எங்கள் அத்தை மட்டும் எதுக்காக இப்போ அமிர்தா கிட்ட தேவையில்லாமல் எப்போ இந்த வீட்டுக்குன்னு உங்களால் வாரிசு வரப்போகுதுன்னு கேட்குறாங்க. இதுக்கு அமிர்தா என்ன பதில் சொல்லுவா? அதனால தான் அத்தை இருக்கிற இடத்துல என் பசங்க இருக்க வேண்டான்னு எங்கேயாவது நிம்மதியாக இருக்கட்டும்னு நான் இருக்கும்போது கோபி தேவையில்லாத வேலையை செஞ்சிட்டாரு. இன்னைக்கு வந்த பிரச்சனையெல்லாம் பார்த்தல, எழிலுக்கு அவ்வளோ கோவம் வந்தது. இருந்தாலும் எனக்காக அவன் பொறுமையாக போயிட்டான். மறுபடியும் அமிர்தா கிட்ட என் அத்தை இப்படி கேள்வி கேட்டாங்க, கண்டிப்பாக எழில் கோவப்படுவான், அப்புறம் ஒரு முடிவையும் எடுப்பான். இதெல்லாம் தேவையா? இப்படி பிரச்சனையை சமாளிக்கிறதுக்காக தான் நான் இங்கே இருக்கேனா என்ன அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க இங்கே வந்து பாக்கியா. அடுத்த நாள் எழில் எப்பயும் போல் தனக்கு வேலை இருக்குன்னு சொல்லி அமிர்தா கிட்ட சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பும்போது அமிர்தாவும் இங்கே பாக்கியா கிட்ட சொல்கிறாங்க, அம்மா வீட்டு வேலையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், எத்தனை நாள் தான் ரெஸ்டாரண்ட்டுக்கு போகாமல் இருப்பீங்க, நீங்கள் போய் பிஸ்னஸை கவனிங்கம்மா, நாங்கள் எல்லாரும் தான் வீட்டில் இருக்கோம்ல, நீங்கள் கவலைப்படாமல் இருங்க, பாட்டியை நல்லபடியாக நாங்கள் பார்த்துக்குறோம், சாப்பாடெல்லாம் நானே செஞ்சிடுறேம்மா, நீங்கள் ரெஸ்டாரண்ட்டில் போய் இருக்கிற வேலையெல்லாம் பாருங்கள், எத்தனை நாள் இப்படி வீட்டில் எங்களுக்காக கிச்சன்லேயே நின்று வேலை செஞ்சிட்ருப்பீங்க அப்படின்னு சொல்லும்போது உடனே ஜெனியும், ஆமாம் ஆண்டி, நாங்களாம் இங்கே வந்துட்டோம்ல, அது மட்டும் இல்லாமல்
நான்லாம் முன்ன மாதிரி இல்லை ஆண்டி. என் வீட்லயே கொஞ்சம் கொஞ்சம் வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். நீங்கள் கவலைப்படாமல் கிளம்புங்க. பசங்களையும் நாங்கள் பார்த்துப்போம், பாட்டியவும் நல்லபடியாக கவனிச்சுப்போம். பாட்டி தனியாக இருக்காங்கன்னு தானே நாங்களே இங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்ல, பரவாயில்ல ஜெனி, நீ நல்லா தான் பேசுகிற. நீ இங்கே வீட்டில் எல்லாரையும் பார்த்துக்கோ அமிர்தா. நான் ரெஸ்டாரண்ட் வரைக்கும் போயிட்டு சீக்கிரமாகவே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு செல்வியை கூட்டிகிட்டு இங்கே வந்து பாக்கியாவும் ரெஸ்டாரண்ட்டுக்கு கிளம்புறாங்க. எப்பயும் போல் கிச்சனில் இருக்கிற வேலையை அமிர்தா பார்த்துட்ருக்காங்க. ஜெனி எங்கள் குழந்தைங்கள கவனிச்சிக்கிறாங்க. அந்த சமயம் இங்கே வந்து கோபி சொல்கிறாரு, அம்மா இப்போ வீட்டில் பார்த்தீங்களா எல்லாரும் எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்கன்னுட்டு அப்படின்னு சொல்ல, எல்லாரும் சந்தோஷமாக தான் இருக்காங்க. ஆனால் எழிலுக்குன்னு ஒரு வாரிசு வந்தா இன்னும் நான் சந்தோஷப்படுவேன். ஆனால் எழில் என்னவோ நான் எதை பேசினாலும் தப்புன்னு சொல்கிறான். அமிர்தாவும் அதை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறா. நீ என்னடானா பாக்கியா மனசு வேதனைப்படக்கூடாது, வீட்டில் எந்த பிரச்சனையும் நடக்கக்கூடாதுன்னு சொல்கிற. என்னாலையா கோபி பிரச்சனை வருது அப்படின்னு சொல்ல, அம்மா வேண்டாம்மா, நீங்கள் மறுபடியும் இப்படி எதுவும் சொல்லி ஆரம்பிக்காதீங்கம்மா. எனக்கும் வெளியில் வேலை இருக்குது. நீங்கள் ஏதாவது தேவையில்லாமல் பேச வீட்டில் பிரச்சனை வந்தா அப்புறம் பாக்கியா என்னை சும்மா விட மாட்டாமா. பாக்கியா 2 நாள் கழிச்சு இப்போ தான் ரெஸ்டாரண்ட் பக்கமே போயிருக்கா. வீட்டில் இத்தனை பேர் இருக்காங்க, நீங்கள் தனியாக இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. உங்கள் பேரன் பேத்தின்னு எல்லாரு கூடயும் சந்தோஷமாக இருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோபி அங்கேருந்து கிளம்புறாரு. இங்கே ஜெனிக்கு அவங்க அப்பா ஃபோன் பண்ணிவிட்டு, ஏம்மா ஜெனி, நீ எப்போ என்னை பார்க்க வருவ அப்படின்னு கேட்க, இப்போ தானேப்பா வந்திருக்கேன், ஒரு 2 நாள் கழித்து உங்களை பார்க்க வரேன்ப்பா. அப்புறம் பிஸ்னஸ்க்கு ஏதாவது உங்களுக்கு தேவைப்பட்டால் சொல்லுங்கள், செழியனை உடனே வர வைக்கிறேன் அப்படின்னு ஃபோனில் பேசிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கவனிக்கிற ஈஸ்வரிக்கு ரொம்ப கோபம் வருது. ஜெனி இந்த வீட்டோட மருமக, அவள் இங்கே இருந்தால் தான் நல்லதே தவிர்த்து எப்போ பார்த்தாலும் செழியனை கூட்டிகிட்டு வரேன்னு அங்கே ஜெனியோட அப்பா பிஸ்னஸை பார்க்குறதுக்கு எதுக்கு செழியன் அங்கே போகணும்? இத்தனை நாள் அங்கே இருந்தது பத்தாதான் என்ன அப்படின்னு இங்கே ஜெனி ஃபோனில் பேசிகிட்டு இருக்கும்போது எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருந்த ஈஸ்வரி ரொம்பவே கோபமாக இருக்காங்க. ஜெனிக்கிட்ட இதை பற்றி பேசணும். இனி அவங்க அப்பா அம்மாவை பார்க்க அந்த வீட்டு பக்கம் போகக்கூடாதுன்னு ஜெனிக்கிட்ட சொல்லணும் அப்படின்னு ஈஸ்வரி நினைக்கிறாங்க. ஜெனி அவங்க அப்பா அம்மா கிட்ட ஃபோன் பேசிட்டு வந்த உடனே அமிர்தா கேட்குறாங்க, என்ன ஜெனி, உங்கள் அப்பா அம்மா நல்லா இருக்காங்களா? பிஸ்னஸ்லாம் இப்போ யார் கவனிக்கிறாங்கன்னு கேட்க, பிஸ்னஸை கவனிக்க தான் அமிர்தா யாருமே இல்லையா. இங்கே செழியன் வேற இப்போ நான் இங்கே வந்துட்டோமா, அதனால் செழியன் வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்க. எனக்கும் என் அப்பா அம்மாவை பார்க்கணும் போல இருக்குது அப்படின்னு சொல்ல, அதுக்கு உடனே ஈஸ்வரி, என்னாச்சு ஜெனி உனக்கு? இந்த வீட்டுக்கு வந்து இங்கே இன்னும் 2 நாள் ஆகலை, அதுக்குள்ளே உன் அப்பா அம்மாவை பார்க்கணுன்னு உனக்கு ஆசை வந்துருச்சே. அப்போ பாக்கியாவை பிரித்து இங்கே செழியனை கூட்டிகிட்டு போய் அங்கே தங்க வச்சியே, அப்போ இந்த பக்கம் வரணும்னு உனக்கு தோணுச்சா? இல்லை செழியனை தான் இங்கே அனுப்பணும்னு உனக்கு தோணுச்சா? பாக்கியா எவ்வளோ கஷ்டப்பட்டு தனியாக இருந்தான்னு உனக்கு தெரியுமா? அதெல்லாம் ஒன்றும் உன் அப்பா அம்மாவை பார்க்கணும் போகவும் வேண்டாம், பிஸ்னஸை இங்கே செழியன் கவனிக்கவும் வேண்டாம். இங்கே செழியனுக்குன்னு ஒரு வேலை இருக்குது, அவன் நல்லபடியாக அதையே பார்க்கட்டும். இத்தனை நாள் உன் அப்பா அம்மா வீட்டில் இருந்தது பத்தாதுன்னு மறுபடியும் நீ அங்கே போகணும்னு சொல்கிற, பிஸ்னஸை கவனிக்கிறதுக்கு செழியனை வேற அனுப்புகிறேன்னு சொல்கிற. யாரை கேட்டு நீ இப்படி ஒரு முடிவு எடுத்துட்ருக்க? நீங்கள் எல்லாரும் இந்த வீட்டில் ஒத்துமையாக இருக்கணுன்றதுக்காக தானே கோபி பேசி புரிய வச்சு உங்களை கூட்டிகிட்டு வந்தான். இதில் நீ எதுக்கு ஜெனி நீயா ஒரு முடிவு எடுத்துட்ருக்க? அதெல்லாம் ஒன்றும் உங்கள் வீட்டுக்கு நீ போக வேண்டாம், இங்கே செழியன்கிட்ட நான் பேசிக்கிறேன்னு சொல்கிறாங்க. இங்கே ஜெனிக்கு ரொம்ப கோவம் வருது. பாட்டி எதுக்கு என் அப்பா அம்மாவை பார்க்க வேண்டான்னு சொல்கிறாங்க? நான் எத்தனையோ நாள் அங்கே இருந்திருக்கேன், எனக்கான எல்லா வேலையும் எங்கள் அம்மா தான் செஞ்சுருக்காங்க. எங்கள் அம்மாவை பார்க்கணுன்னு நினச்சா கூட போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்களே. பாட்டி திருந்தவே இல்லை அப்படின்னு ஜெனி நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் சமையல் எல்லாம் முடிச்ச இங்கே அமிர்தாவும் சாப்பாடு எடுத்துகிட்டு வராங்க. ஈஸ்வரிக்கு சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்குறாங்க அமிர்தா. அந்த சமயம், இங்கே வை அமிர்தா, உன்கிட்ட தான் தனியாக பேசணும்னு நினச்சேன். எழில் கூட இருந்தாலே என்னை திட்ட ஆரம்பிச்சிருவான். இதை பற்றி பேசாதீங்க பாட்டி, உங்களுக்கு எந்த உரிமையும் இல்லைன்னு சொல்லுவான். ஏதோ என்னால் மட்டும்தான் இந்த வீட்டில் பிரச்சனை வருதுன்னு வீட்டில் உள்ள எல்லாருமே நினைக்கிறாங்க. அமிர்தா, நான் சொல்கிறத முதல்ல கேளு. நாம் நினச்ச மாதிரியே எழில் இப்போ நல்லா சம்பாதிக்கிறான், பெரிய அளவு வளர்ந்துட்டான். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்குன்னு வீடெல்லாம் கிடச்சிருக்கு, நல்ல ஒரு வாழ்க்கை அமைஞ்சிருக்கு, பெரிய வாய்ப்பெல்லாம் இங்கே எழில தேடி வருது. அப்போ நீ மறுபடியும் உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும் நீ நினச்சா இந்த வீட்டுக்குன்னு ஒரு வாரிசை நீங்கள் 2 பேரும் தந்தா மட்டும்தானே நாங்கள் எல்லாரும் சந்தோஷமாக இருக்க முடியும். நீங்கள் என்னவோ அதை பற்றி யோசிக்கவே மாட்டேங்கிறீங்களே. நீ தானே எழிலுக்கு சொல்லி புரிய வைக்கணும். நீ பாட்டுக்கு அமைதியாக இருந்தனா அவன் இஷ்டத்துக்கு வேலைக்கு கிளம்பி இப்படி தான் போவான் அப்படின்னு சொல்ல, இங்கே உடனே அமிர்தாவும், பாட்டி இதில் நான் மட்டும் முடிவெடுத்து ஒரு பிரயோஜனமும் இல்லை. இதை பற்றி நீங்கள் எத்தனை முறை பேசினாலும் என்னோட பதில் இதுதான்னு சொல்ல, நீ என்ன இப்படி என்னை எதிர்த்து பேசிகிட்டு இருக்க? இங்கே பாரு, ஜெனி கூட தான் சொல்லி என்னை கல்யாணம் பண்ணிட்டு வந்தான். அவங்களுக்குன்னு இப்போ 2 குழந்தை இருக்குது, சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்காங்க.
ஆனால் நீங்கள் அப்படி இல்லையே. உன்னோட பொண்ணை மட்டும்தான் இங்கே எழில் நல்லா பார்த்துக்கணும்னு நீ நினைக்கிறியா என்ன? இங்கே நிலாவுக்கும் துணையாக இன்னொரு குழந்தை இருந்தால் அதுவும் ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உனக்கும் இங்கே எழிலுக்கும் இங்கே ஒரு குழந்தை வந்தா அந்த குழந்தைய தூக்கி கொஞ்சணும்னு எனக்கு ஆசை இருக்காதா? அப்போ தான் உன் வாழ்க்கையில் மற்ற யாராலையும் எந்த பிரச்சனையும் வராது. நீ நிம்மதியாக எழில் கூட வாழலாம். அதனால தான் இதை பற்றி சொல்லிகிட்டு இருக்கேன். நீ எழிலுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு பேசிகிட்டு இருந்தனா அப்புறம் உன் வாழ்க்கையில் மறுபடியும் என்னென்னவோ பிரச்சனை வந்துடும். ஏற்கனவே அந்த கணேஷ் வந்து செஞ்ச பிரச்சனையெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? மறுபடியும் நீயும் நிலாவும் வேணும்னு வந்து நின்னா அதுக்கப்புறம் அந்த பிரச்சனையெல்லாம் எங்களால் தாங்கிக்கவே முடியாது. அதனால தான் சொல்கிறேன், நீ தான் வேணும்னு விரும்பி இங்கே எழில் உன்னை கல்யாணம் பண்ணியிருக்கான். அதுக்காகவாது இந்த வீட்டுக்குன்னு ஒரு வாரிசு உங்களால் வந்து தான் ஆகணும் அப்படின்னு இங்கே கணேஷை பற்றிலாம் இங்கே ரொம்பவே பேசிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டு தாங்க முடியாமல் அமிர்தா அழ ஆரம்பிக்கிறாங்க. என்னோட முதல் கல்யாணத்தை பற்றி பாட்டி எதுக்காக இப்படி பேசிகிட்டு இருக்காங்க? எதுக்கு தேவையில்லாமல் அந்த கணேஷை பற்றிலாம் பேசணும்? எனக்கு தெரியாதா என் வாழ்க்கையில் என்னென்ன எப்பப்போ நடக்கணும்னு? எவ்வளவோ எடுத்து சொல்லாலும் பாட்டி கேட்க மாட்டாங்க. இப்படி தான் யாரும் இல்லாதப்ப என்னை கூப்பிட்டு வச்சு இதை பற்றி பேசுகிறேன்னு சொல்லி என்னை அழ வச்சிருவாங்கன்னு சொல்லி தாங்க முடியாத அமிர்தா அங்கே ஓரமாக நின்று அழ ஆரம்பிக்கிறாங்க. இங்கே உடனே ஜெனிக்கிட்ட சொல்லிட்டு அமிர்தா ஜெனிக்கிட்ட சொல்லிட்டு கிளம்புறாங்க. நான் பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு போயிட்டு வரேன். எனக்கு கொஞ்சம் கூட நிம்மதியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க. கோயிலுக்கு போன அமிர்தா ரொம்ப அழுகுறாங்க. நான் என்ன பெரிய தப்பு செஞ்சேன்? மறுபடியும் இந்த வீட்டுக்கு வந்தது தப்பா? நான் இங்கே சந்தோஷமாக இருக்கணும்னு தானே பாக்கியா ஆண்டிக்காக வந்தேன். ஆனால் இங்கே என்னடானா பாட்டி இப்படியெல்லாம் பேசி ரொம்ப மனசை வேதனைப்படுத்துகிறாங்களே அப்படின்னு ரொம்பவே அழ ஆரம்பிக்கிறாங்க. நல்லபடியாக அங்கே கோயிலுக்கு போன அமிர்தாவும் வேண்டிக்கிட்டு மறுபடியும் வீட்டுக்கு திரும்பி வந்துடுறாங்க. இங்கே ஜெனி, பாட்டி நீங்கள் பேசுகிறதெல்லாம் ரொம்ப தப்பு பாட்டி. பாருங்கள், அமிர்தா எவ்வளோ மனசு வேதனையில் கோயிலுக்கு போயிட்டு வந்திருப்பாங்க. நீங்கள் இப்படி இதை பற்றியே பேசாதீங்களேன். இது அவங்களோட வாழ்க்கை. என்ன வேணும் வேண்டான்னு அவங்க தானே பாட்டி முடிவெடுக்கணும்னு சொல்ல. நீ அமைதியா இரு ஜெனி. நீயும் இந்த வீட்டோட மருமக தான், அமிர்தாவும் இந்த வீட்டோட மருமக தான். நான் சொல்கிறத மட்டும்தான் நீங்கள் 2 பேரும் கேட்கணும். பாக்கியா தான் குடும்பத்து மேலே அக்கறையும் பொறுப்பும் இல்லாமல் இருக்கா. ஆனால் நான் அப்படி இருக்க முடியுமா? இந்த குடும்பத்துக்கு எது நல்லதுன்னு நான் சொல்கிறனோ அதெல்லாம் கேட்டு நீங்கள் செஞ்சாலே போதும் அப்படின்னு சொல்லிடுறாங்க ஈஸ்வரி. இங்கே ரெஸ்டாரண்ட்டில் இருந்து பாக்கியா எப்பயும் போல் செல்வி கூட வராங்க. இங்கே கோபியும் ஈஸ்வரியும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் தன்னுடைய ரூமில் இருந்து வெளியில் வராத அமிர்தாவை கவனிக்காமையே இருக்க, இங்கே வேலையெல்லாம் முடிச்சுட்டு அங்கே வந்த எழிலும், ஆமாம்மா அமிர்தா எங்கன்னு கேட்கும்போது, இங்கே நிலா கூட இருப்பா, போய் பாருப்பா அப்படின்னு சொல்லிடுறாங்க. தன்னுடைய ரூமுக்கு போனால் நிலாவை கூட கவனிக்காமல் ஈஸ்வரி சொன்னதையே யோசிச்சுட்டு இருக்காங்க. இங்கே வந்து அமிர்தா கண் கலங்கி உட்காந்துருக்கிற எழில் கவனிச்சுட்டு, என்னாச்சு அமிர்தா, நீ ஏன் இவ்வளோ சோகமாக இருக்க? வீட்டில் உள்ள எல்லாரும் பாட்டிக்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. நீ மட்டும் என்ன நிலாவை கூட்டிகிட்டு வந்து இங்கே ரூமில் இருக்கியே? மறுபடியும் ஏதாவது பிரச்சனையா? பாட்டி ஏதாவது சொன்னாங்களா அப்படின்னு கேட்க, அதெல்லாம் ஒன்றுமே இல்லை எழில் அப்படின்னு சமாளிக்கிறாங்க. ஆனாலும் எழிலுக்கு ஈஸ்வரியோட குணம் தெரிஞ்சதால மறுபடியும் இங்கே அமிர்தா கிட்ட கேட்குறாங்க. என்ன நடந்ததுன்னு முதல்ல நீ சொல்லு. இந்த வீட்டுக்கு வந்ததே தப்புன்னு நான் நினைக்கிற மாதிரி பாட்டி ஏதாவது செஞ்சுருந்தாங்கன்னா கண்டிப்பாக நான் இந்த வீட்டில் இருக்க மாட்டேன். உன் சந்தோஷம்தான் எனக்கு முக்கியம். நிலாவை கூட்டிகிட்டு தனியாக போயிடலான்னு உடனே கிளம்பிட வேண்டியதான். இந்த வீட்டில் இருந்து ஒவ்வொருத்தர்கிட்டையும் அவமானப்பட்டு அவங்க கேட்குற கேள்விக்கெலாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் நமக்கில்லை. நாம் எல்லாரும் ஒத்துமையாக சந்தோஷமாக இருக்கணும்னு அப்பாவோட பேச்சை கேட்டுக்கிட்டு தான் நான் உன்னை கூட்டிகிட்டு வந்தேன். அதுக்காக எல்லாரும் முன்னாடியும் நீ அவமானப்பட்டு நின்னா அதெல்லாம் என்னால் பார்த்துட்டு அமைதியாக இருக்கவும் முடியாது, தாங்கிக்கவும் முடியாது. எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு, பாட்டி தான் ஏதோ சொல்லியிருக்காங்க. நீ வா என்ன ஏதுன்னு பாட்டிக்கிட்ட கேட்குற. அதே மாதிரி எங்கள் அப்பா கிட்டேயும் நான் நல்லா கேட்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்ல, வேண்டாம் வேண்டாம், எல்லாரும் இப்போ தான் ஒத்துமையாக இருக்காங்க. நான் ஏதோ சொல்லிட்டேன்னு அப்புறம் பாட்டி மறுபடியும் என்ன திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. எந்த பிரச்சனையும் இல்லை, நீ பொறுமையாக அமைதியாக இரு எழில். நம்ம பாக்கியா ஆண்டியை மட்டும்தான் பார்க்கணும். இவங்கெல்லாம் பேசுகிறத நம்ம பெருசாக எடுத்துக்கவே கூடாது அப்படின்னு இங்கே எவ்வளவோ சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் எழில் இருந்த கோவத்தில் கீழே வந்த உடனே இங்கே கோபிக்கிட்ட கேட்குறாங்க, என்னப்பா இது, உங்ககிட்ட நான் என்ன சொன்னேன்? இந்த வீட்டுக்கு வந்து 2வது நாளே அமிர்தா மறுபடியும் ரூமில் உட்காந்து அழ ஆரம்பிச்சிட்டா. இங்கே யார் என்ன பேசுனீங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்ல, அதுக்கு உடனே ஈஸ்வரியும், நான் எதுவும் தப்பாக பேசலை, நான் எப்பயும் போல் குடும்ப நல்லதுக்காக தான் சொன்னேன். ஆனால் அதுக்கு கூட இந்த அமிர்தா உட்காந்து அழ ஆரம்பிச்சிட்டாளான்னு கேட்க, பாட்டி நான் முதல்லயே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், என் வாழ்க்கையில் என்னென்ன செய்யணும்னு எனக்கு தெரியும், என்ன முடிவெடுக்கணுன்ற பக்குவமும் எனக்கு இருக்குன்னு. ஆனால் நீங்கள் எதுக்கு பாட்டி தேவையில்லாமல் அமிர்தா கிட்ட என்னென்னவோ கேள்வி கேட்குறீங்கன்னு சொல்ல, என்ன அமிர்தா இப்போ தான் வேலையிலேருந்து வந்தான் எழில், அதுக்குள்ளே என்னை பற்றி ஏதோ தப்பாக சொல்லியிருக்க போலையேன்னு கேட்க, இல்லை பாட்டி நான் யாரையும் பற்றி தப்பாக எதுவுமே பேசவே இல்லை.
என்னை புரிஞ்சுக்கிட்ட எழில், நீங்கள் என்ன பேசியிருப்பீங்கன்னு உங்கள் குணம் தெரிஞ்சு தான் இப்படி வந்து கேள்வி கேட்குறாரு. நீங்கள் என்கிட்ட கேட்ட கேள்வியெல்லாம் உங்கள் பேரங்கிட்ட தான் கொஞ்சம் கேளுங்களேன். நான் பதில் சொல்ல முடியாமல் தலை குனிஞ்சு இருந்தேன். ஆனால் உங்களுக்கு சரியான பதிலை என் வீட்டுக்காரர் சொல்வார் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நான் நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும், உனக்குன்னு ஒரு வாரிசு வரணுமேனு அமிர்தா கிட்ட பேசுனது உண்மைதான். ஆனால் யார் மனசையும் வேதனைப்படுத்தணும்னு பேசலையே, நீ எதுக்கு எழில் இவ்வளோ கோவப்படுற அப்படின்னு கேட்குறாங்க ஈஸ்வரி. உடனே எழில் இங்கே கோபிக்கிட்ட, பார்த்தீங்களாப்பா, உங்ககிட்ட எத்தனை முறை சொன்னேன், நான் இல்லாதப்ப இந்த விஷயத்தை பற்றி அமிர்தா கிட்ட பாட்டி பேசவே கூடாதுன்னு. இது என்னோட வாழ்க்கை, என்ன முடிவெடுக்கணும்னு நானும் அமிர்தாவும் சேர்ந்து முடிவெடுப்போம். இதில் கேள்வி கேட்கவோ இல்லை தலையிடவோ உங்களுக்கெல்லாம் என்ன உரிமை இருக்குது? இதுக்காக தான் இந்த வீட்டு பக்கம் வர வேண்டான்னு தனியாகவே இருந்தேன். எவ்வளோ கஷ்டம் ஆனாலும் பரவாயில்ல, இந்த வீட்டு பக்கத்தில் வந்து நம்ம அவமானப்படக்கூடாதுன்னு நினச்சேன். மறுபடியும் கூட்டிகிட்டு வந்து ஏன்பா இப்படி அவமானப்படுத்துறீங்க அப்படின்னு கேட்க பாக்கியாவுக்கு ரொம்ப கோவம் வருது. போதுமா கோபி, நல்லா பார்த்துட்டிங்களா உங்கள் அம்மாவோட குணம் என்னன்னு? என் பசங்க வந்த உடனே உங்கள் அம்மா என்ன பிரச்சனையை ஆரம்பிச்சிருக்காங்கன்னு பாருங்க. ஒரு பக்கம் அமிர்தா உட்காந்து அழுதுட்ருக்கா, இன்னொரு பக்கம் ஜெனிக்கிட்ட வேற உங்கள் அம்மா என்னெல்லாம் பேசியிருக்காங்கன்னு தெரியுமா? அவள் வீட்டுக்கு போகக்கூடாது, தன்னுடைய அப்பா அம்மாவை பார்க்கக்கூடாதுன்னு ஜெனிக்கிட்டையும் சொல்லியிருக்காங்க. வீட்டுக்கு வந்த கொஞ்ச நாளையிலேயே தன்னுடைய குணத்தை காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க ஈஸ்வரியத்தை. எல்லாத்தையும் நான் பொறுமையாக பார்த்துக்கலாம், ஆனால் என் பசங்க எதுக்காக இதெல்லாம் கேட்டுட்டு பொறுமையாக இருக்கணும்? இந்த மாதிரி பிரச்சனை வரக்கூடாதுன்னு தான் அவங்க தனியாக எங்கே இருந்தாலும் நிம்மதியாக இருக்கட்டும்னு நினச்சேன். நான் தான் இந்த வீட்டில் இருந்து நிம்மதியும் சந்தோஷமும் இல்லாமல் இருக்கேன். ஆனால் அவங்க வாழ்க்கையை அவங்களால பார்த்துக்க முடியாதா? இங்கே ஜெனிக்கிட்ட உன் வீட்டுக்கு போகக்கூடாதுன்னு எதுக்காக அத்தை சொன்னீங்க? இது அவளோட வாழ்க்கை, என்ன செய்யணும்னு இங்கே ஜெனியும் செழியனும் தானே முடிவெடுக்கணும். நீங்கள் எதுக்கு அவங்க வாழ்க்கையில் தலையிடுறீங்க? போதுமா கோபி, இப்போ உங்களுக்கு சந்தோஷம் தானே? வீட்டுக்கு வந்த ஜெனியும் சந்தோஷமா இல்லை, என் மருமக அமிர்தாவும் சந்தோஷமா இல்லை. இப்படி ஒவ்வொருத்தரும் தன்னுடைய ரூமில் உட்காந்து அழுதுட்டு இருக்கிறதுக்கும் நான் வந்து சமாதானப்படுத்துறதுக்கும் தான் எனக்கு நேரம் இருக்கே தவிர்த்து பிஸ்னஸை பார்க்கணும், அதன் மூலமாக முன்னேறணும்னு எனக்கு எண்ணமே வரமாட்டேங்குது கோபி. இதுக்காக தான் நீங்கள் உங்கள் அம்மாவுக்காக என் பசங்களை இங்கே கூட்டிகிட்டு வந்தீங்களா? இப்படி கண் கலங்கி நிற்கிற அமிர்தாவுக்கு நீங்கள் எல்லாம் என்ன பதில் சொல்ல போகிறீங்க? அவங்க வாழ்க்கையை பார்த்துக்க அவங்களுக்கு தெரியும். இதில் மற்றவங்க தலையிடாமல் இருந்தாலே போதும் அத்தை. உங்கள் பேரை எழில்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வியை அமிர்தா கிட்ட கேட்டால் அவள் எப்படி பதில் சொல்வா? என்ன இருந்தாலும் நீங்கள் எழில்கிட்ட தானே பேசியிருக்கணும். தேவையில்லாத பிரச்சனை செய்யாதீங்க அத்தை. உங்கள் பேரை இங்கே இந்த வீட்டில் இருக்கணும்னா நீங்கள் அமைதியாக இருக்கணும். இப்படி கேள்வி கேட்டு தினமும் பிரச்சனை செஞ்சிங்கன்னா நானே என் பசங்களை தனியாக போய் இருங்கன்னு இப்போவே அனுப்பி வச்சுருவேன். உங்கள் பையன் கோபியும் நீங்களும் உங்களை பற்றி மட்டும்தான் யோசிக்கிறீங்க, மற்றவங்கள பற்றி என்றைக்கும் நினைக்கணுன்ற குணம் இல்லவே இல்லை. அதனால தான் நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும்னு மற்றவங்கள கூட்டிகிட்டு வந்தீங்க. என் பசங்களும் இங்கே வந்தாங்க, ஆனால் வந்த உடனே நீங்கள் உங்கள் வேலையை காமிக்க ஆரம்பிச்சிட்டிங்க. இனியும் இந்த பிரச்சனை வளரக்கூடாது, தொடரக்கூடாதுன்னா பேசாமல் அவங்க இஷ்டப்பட்ட இடத்துக்கு போய் நிம்மதியாக இருக்கட்டும். இந்த வீட்டில் இருந்தாலே உங்களால் பிரச்சனை மட்டும்தான் வரும். ஏதோ எனக்கு மாமியார் ஆயிட்டீங்கன்றதுக்காக நான் எல்லாத்தையும் தாங்கிக்கலாம், பொறுமையாக இருக்கலாம். ஆனால் அவங்கெல்லாம் அப்படி தாங்கிக்கணும், பொறுமையாக இருக்கணும், உங்கள் பேச்சை தான் கேட்கணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்லை. ஏன்னா ஜெனி அமிர்தாவுக்கு நான் தான் மாமியாரே தவிர்த்து நீங்கள் இல்லத்த. அதனால் என் பசங்க மேலேயும் என் மருமக மேலேயும் எனக்கு நிறையவே அக்கறையும் பாசமும் இருக்குது. இந்த வீட்டில் இருந்தால் கண்டிப்பாக அவங்க 2 பேரும் சந்தோஷமாக இருக்கவே முடியாது. போதும் கோபி, நீங்கள் காமிச்ச அக்கறை போதும். எல்லாரும் சந்தோஷமாக ஒத்துமையாக இருக்கணும்னு நினச்சிங்கல்ல, அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். பார்த்தீங்களா, வீட்டில் எல்லாரும் வந்ததுக்கப்புறமா இங்கே சந்தோஷமாவா இருக்காங்க? எவ்வளோ பிரச்சனை வருது. இது ஒத்துமை இல்லை கோபி. இப்படி ஒற்றுமையாக இருக்கணும்னா எல்லாரும் அவங்க இஷ்டத்துக்கு தனித்தனியாகவே இருந்துக்கிட்டோம். அப்பப்போ பார்த்து பேசிக்கலாம், வேணும்னா ஃபோனில் பேசிக்கலாம். அங்கே ரெஸ்டாரண்ட்டுக்கு வர வச்சு என் பசங்கக்கிட்ட நான் பேசிக்கிறேன். ஆனால் இந்த வீட்டில் இருந்தால் என் பசங்களும் என் மருமகள்களும் நிம்மதியாக இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, எழில், உன் பாட்டியை பற்றி உனக்கு நல்லா தெரியும். உங்கள் அப்பா கூப்பிட்டாரே நீ வந்த, ஆனால் இங்கே வரக்கூடிய பிரச்சனையை பற்றி நீயும் யோசிக்காமல் இருந்துட்ட. உன் பாட்டியை என்னால் எதுவும் செய்ய முடியாது. ஆனால் நீ இந்த வீட்டை விட்டு அமிர்தாவை கூட்டிகிட்டு போனால் நிம்மதியாக வாழலாம். முடிவை நீ தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க பாக்கியா. உடனே எழிலும், போதுமா, இதுக்கு மேலே இங்கே இருந்தால் பாட்டி இன்னைக்கு அமைதியாக இருப்பாங்க, அதுக்கப்புறம் மறுபடியும் இதே பேச்சை தான் பேசுவாங்க. இங்கே இருந்து பாட்டிக்கு புரிய வைக்கிறத விட எனக்கு என் வேலையும் முக்கியம், அமிர்தாவும் முக்கியம். என் குடும்பத்தை பார்த்துக்க எனக்கு திறமை இருக்குமா? நான் பேசாமல் தனியாகவே போயிடுறேன் அப்படின்னு முடிவெடுக்கிறாரு எழில். உடனே செழியனும், இதுதான் சரியான முடிவு, நானும் என் மாமனார் வீட்டுக்கு கிளம்புறது தான் நல்லது. ஏன்னா பாட்டி என்ன சொன்னாலும் கேட்கவும் மாட்டாங்க, திருந்தவும் மாட்டாங்க.
நாங்கள் எங்கே இருந்தால் சந்தோஷமாக இருப்போம்னு நாங்கள் நினைக்கிறோமோ அங்கேயே இருந்துக்கிறோம். அப்பப்போ வந்து பாட்டியை பார்த்துக்குறோம், தேவையானதெல்லாம் செய்கிறோம். அதுக்குன்னு இந்த குடும்பத்தை நாங்கள் மறந்துட்டோன்றது கிடையாது. நாங்கள் பேசாமல் என் மாமனாரை வீட்டுக்கே கிளம்புறேன் அப்படின்னு இங்கே செழியனும் சொல்ல ஜெனி ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அம்மா அப்பா கூட அவ்வளோ சந்தோஷமாக இருந்தேன். ஒரே நாள் தான் ஆகுது, பாட்டி கேள்விக்கு மேலே கேள்வி கேட்டு அவங்க சொல்கிறத தான் கேட்கணும்னு சொல்லி என்ன பேச்சு பேசுகிறாங்க. எப்படி தான் இப்படி திருந்தாத ஈஸ்வரி பாட்டியை இத்தனை நாள் இங்கே பாக்கியா ஆண்டி நல்லபடியாக கவனிச்சுக்கிறாங்களோ தெரியல. பாக்கியா ஆண்டியோட நல்ல மனசு வேற யாருக்குமே வராது. அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு தான் ஈஸ்வரி பாட்டி இப்படியெல்லாம் பேசுகிறாங்க போல அப்படின்னு நினச்சிட்டு இங்கே வந்து எழில் வந்து கோபிக்கிட்ட சொல்கிறாங்க, மறுபடியும் எல்லாரும் ஒத்துமையாக இருக்கணும்னு சொல்லி எங்ககிட்ட பேசி மனசை மாற்றி இந்த வீட்டுக்கு எங்களை கூட்டிகிட்டு வரலான்னு நினைக்கவே நினைக்காதீங்கப்பா. நீங்கள் செஞ்சது பெரிய தப்பு. நீங்கள் எடுத்த முடிவு தான் ரொம்ப பெரிய தப்பு. உங்கள் பேச்சை கேட்டு வீட்டுக்கு வந்து அவமானப்பட்டு நின்னது தான் இப்படி மறுபடியும் நாங்கள் வீட்டை விட்டு வெளியில் போகிறதுக்கு காரணமாகவே இருந்திருக்குப்பா அப்படின்னு சொல்ல, இல்லை எழில், நான் அம்மா கிட்ட பேசி புரிய வைக்கிறேன். அதுக்காக பாக்கியாவுக்காக தான் உங்கள் எல்லாரையும் வர வச்சேன். மறுபடியும் எல்லாரும் உங்கள் வீட்டுக்கே போகிறேன்னு சொன்னால் எப்படி? அப்புறம் உன் பாட்டி தனியாக இருப்பாங்களே. வேண்டாம் எழில், செளியா, நான் சொல்கிறத கேளுங்களேன் அப்படின்னு சொல்கிறாங்க. வேண்டவே வேண்டாம், இந்த வீட்டுக்கு நாங்கள் அப்பப்போ வந்துக்கிறோம், அதுதான் நல்லது. இல்லைனா எங்கள் வாழ்க்கையில் தலையிடுறேன்னு சொல்லி அப்புறம் இங்கே என்னையும் இங்கே அமிர்தாவையும் பாட்டி பிரிச்சிருவாங்க போல். அதுக்கு நாங்கள் தனியாகவே நிம்மதியாக சந்தோஷமாக இருந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி பாக்கியா கிட்ட சொல்லிட்டு அங்கேருந்து எழில் அமிர்தாவை கூட்டிகிட்டு கிளம்பிடுறாரு. இங்கே ஈஸ்வரி பதில் பேச முடியாமல் நிற்கிறாங்க. இந்த குடும்பம் நல்லா இருக்கணும்னு நான் பேச அதெல்லாம் புரிஞ்சிக்காம மறுபடியும் எழில் இப்படி வீட்டை விட்டு போகிறேன்னு முடிவெடுத்துட்டானே. ஆனால் பாக்கியா இப்போ தான் ரொம்ப சந்தோஷமாக இருப்பா போல். என்னை பற்றி யாரும் யோசிக்க மாட்டேங்கிறாங்க. கோபி ஒரு நல்ல முடிவெடுத்தான்னு நினச்சேன். அதுக்குள்ளே என் மேலே கோவத்தில் என் பேரன்கள் எல்லாம் இப்படி வீட்டை விட்டு போகிறேன்னு சொல்கிறானுங்களேன்னு மனசு வேதனைப்படுறாங்க ஈஸ்வரி.